அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்வானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் நாட்களிலேயே மிக சிறந்த நாளான இந்த ஜும்மாவுடைய நாளன்று மீண்டும் நாம் அனைவரும் ஒன்றிணைந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்னு மாஜால வரக்கூடிய நபிமொழி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, நாளைக்கு மறுமை நாளில் என்னுடைய உம்மத்திலிருந்து ஒரு சில மக்கள் அல்லாஹ் முன்னிலையில் வருவாங்க. அவங்க வரும்போது அவங்கக்கிட்ட மலை போன்ற நன்மைகள் இருக்கும். அப்புறம் ஒரு மலையை சொல்கிறாங்க, திஹாமா அப்படிங்கிற ஒரு மலையை சுட்டி காமிச்சு, இந்த மலையளவு நன்மையோடு அந்த மக்கள் அல்லாஹ் முன்னாடி நாளை மறுமையில் வந்து நிற்பாங்க. ஆனால் அல்லாஹ் அவர்களுடைய அந்த நன்மைகளை எல்லாம் தூசிகளை போல பறக்கடிச்சிருவான். இப்போ நம்ம வீடு க்ளீன் பண்ணுறோன்னா ஒரு டேபிள் மேலே தூசி இருக்கும், தட்டினோன்னா அவ்வளோ டென்ஸாக இருக்கிற தூசி எல்லாமே காற்றுல பறந்து கலைஞ்சு போயிடும். இப்போ அல்லாஹ் சொல்கிறான், மறுமையில் நன்மைகளோடு வந்து நிற்கக்கூடிய ஒரு மனிதனுடைய நன்மை தூசிகளை போல பறக்கடிக்கப்படும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த நபிமொழியை சொல்கிறாங்க. இப்போ சொன்ன உடனே இப்போ சஹாபாக்களுக்கெல்லாம் ஒரே குழப்பம். யார் ரசூலுல்லாஹ், அவங்க யாருன்னு சொல்லுங்கள், அவங்க எப்படிப்பட்ட குணங்களோடு இருப்பாங்கன்னு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்ட உடனே ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அவர்கள் எல்லாம் உங்களை சேர்ந்தவர்கள் தான், உங்களுடைய சகோதரர்கள் தான். எதனால் அவர்களுடைய நன்மைகள் பறக்கடிக்கப்படுது அப்படின்னா, அவங்க தனிமையில் இருக்கும்போது அல்லாஹ் விதித்த விதிமுறைகள் எல்லாத்தையுமே மீறக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அப்போது எப்படிப்பட்ட மக்களை பற்றி ரசூலுல்லாஹ் இங்கே பேசுகிறாங்கன்னா, அவங்க பகல் முழுக்க எல்லாரோடையும் சேர்ந்து தொழுவாங்க, எல்லாரோடையும் சேர்ந்து குர்ஆன் ஓதுவாங்க, அல்லாஹுடைய விஷயங்களை பற்றி நிறைய பேசுவாங்க, நன்மையை ஏவுவாங்க, தீமையை தடுப்பாங்க, சதக்காக்கள் செய்வாங்க, எல்லா நன்மைகளையும் பிறரை போலவே செய்வாங்க. ஆனால் அவங்க இரவு நேரம் வரும் பொழுது, இருள் சூழ்ந்து இருக்கும் பொழுது, இப்போ யாரும் என்னை பார்க்க முடியாது அப்படிங்கிற நேரம் வரும் பொழுது என்ன செய்ய ஆரம்பிப்பாங்கன்னா, அல்லாஹ் எதையெல்லாம் ஹராமாக்கியிருக்கானோ அந்த ஹராம் எல்லாத்தையுமே செய்ய ஆரம்பிப்பாங்க. அப்போது இவர்களுடைய நன்மைகள் தான் நாளை மறுமையில் தூசிகளை போல ஆக்கப்படும் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. ஏன் இவங்களுக்கு இவ்வளோ பெரிய தண்டனை? அல்லாஹ் சொல்கிறானே, அணு அளவு நன்மை செய்திருந்தாலும் அதற்குரிய கூலி உங்களுக்கு கொடுப்பேன், அணு அளவு நீங்கள் தீமை செஞ்சுருந்தாலும் அதுக்குரிய கூலி உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லும்போது, மலையளவு நன்மை செஞ்சுட்டு வந்த ஒருத்தருடைய நன்மை ஏன் இங்கே தூசிகளை போல் ஆக்கப்படுது? என்ன காரணமாக இருக்கும்? இரவில் தீங்கு செய்கிறாரு அப்படிங்கிறதுக்காக இவ்வளோ பெரிய தண்டனையா அப்படின்னா, இந்த கடுமைக்கு பின்னாடி உள்ள காரணத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அல்லாஹ் ஏன் இந்தளவு கடுமையாக ஒருத்தருடைய இத்தனை ஆண்டு கால உழைப்பையும் அல்லாஹ் ஒரு பொருட்டாக கூட மதிக்காமல் தூக்கி எறிகிறான் அப்படின்னா, அங்கே என்ன காரணம்னா, அவர் மனிதர்களை அஞ்சினாரே தவிர அல்லாஹுவை அஞ்சவில்லை. இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன், நம்மள்கிட்ட பல நேரங்களில் இந்த குணம் இருக்கலாம். நம்ம யாருமே வீட்டில் இல்லை அப்படின்னும் போது ஒரு ஃபோன் எடுத்து ஏதாவது ஒன்று பார்த்துட்ருக்கலாம். திடீர்னு கதவு தட்டுற சத்தம் கேட்கும்போது நம்மளுக்கு ஒரு படபடப்பு வந்துடும். யார் வந்திருக்கா? நம்ம அதில் ஒரு வேளை தவறான காட்சிகள் பார்த்துட்டு இருந்தால் நம்மளுக்கு அந்த ஒரு மாதிரி படபடப்பு வந்துடும், யார் வந்தா அப்படின்னு சொல்லி. அப்போ பயந்து என்ன செய்வோம், வேகமாக நம்ம செஞ்சுட்டு இருந்த எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு போய் கதவை திறந்து யார் வந்திருக்கான்னு பார்ப்போம். அப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஒரு மனிதர் வந்து அங்கே நிற்கும்போது அவருக்கு அஞ்சி அந்த செயலிருந்து நம்ம வெளியில் வந்தோமே தவிர, நம்ம அந்த செயலை செஞ்சு கொண்டுட்டு இருந்த நேரம் எல்லாம் நம்மளுடைய ரப்பு நம்மளை பார்க்குறான் அப்படிங்கிற அச்சம் நமக்கு இல்லை. அப்போ அல்லாஹ் இங்கே எந்த குற்றத்திற்காக தண்டனை எந்த அளவு கடுமையாக்குறான் அப்படின்னா, நீ சக மனிதனுக்கு பயந்தியே தவிர எப்போவும் உன்னை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கேன்னு நான் சொன்ன போதும் என்ன நீ அஞ்சலையே அப்படிங்கிற அந்த குற்றத்திற்காக தான் அல்லாஹ் இந்த தண்டனையை நமக்கு கொடுக்குறான். இப்படிப்பட்ட தண்டனையிலிருந்து அல்லாஹ் உங்களையும் என்னையும் பாதுகாக்கணும். நம்ம செஞ்சுருக்கதே சின்ன சின்ன நன்மைகள் தான். பல நேரங்களில் அல்லாஹுவை மறந்து தான் இந்த பூமியில் வாழ்ந்துட்டுருக்கோம். அந்த சின்ன சின்ன நன்மைகளுக்கும் அல்லாஹ் கூலியை இந்த மாதிரி ஆக்கிராமல் முழுமையாக நமக்கு கொடுக்கக்கூடியவனாக இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அப்போ பாருங்கள், இப்போ அல்லாஹுவை அஞ்சாமல் மனிதனுக்கு அஞ்சி வாழக்கூடிய மனிதர்கள் எவ்வளோ நன்மை செஞ்சிருந்தாலும் அந்த நன்மை பயனளிக்காது அப்படிங்கிறது தான் இந்த நபிமொழி நமக்கு உணர்த்துகிற பாடம்.
கொஞ்சம் இந்த நபிமொழியை நம்ம வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்ப்போமே. யாருமே இல்லாத சூழல்ல என்னை கண்காணிக்க யாரும் இல்லை, என் பக்கத்தில் யாரும் இல்லை, இனி இங்கே என்னை கேள்வி கேட்க யாரும் இல்லை அப்படிங்கிற சூழல்ல நம்ம என்ன செய்கிறவங்களா இருந்திருக்கோம்? அல்லாஹ்வை நினைவு கூர்றவங்களா இருந்திருக்கோமா? இரையச்சத்தோடு நம்ம நடந்திருக்கோமா? இல்லை ஏதாவது ஒரு நன்மையில் ஈடுபட்டிருக்கோமா? இல்லை யாருமே என்னை பார்க்கலன்னு சொல்லி தீமைகளில் ஈடுபடுறோமா? எதை நம்ம பெரும்பாலும் செய்யக்கூடியவங்களாக இருக்கோம்? இன்றைக்கி உள்ள சூழலில் எனக்கு எந்த வேலையும் இல்லை, நான் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கேன், யாரும் என் கூட இல்லை அப்படின்னா நம்ம செய்கிற முதல் வேலை நம்மளோட ஃபோனை எடுத்து படுத்துட்டு அதில் என்ன காட்சிகள் வருதோ எல்லாத்தையும் பார்க்குறது. அது ஹலாலாக இருந்தாலும் சரி, ஹராமாக இருந்தாலும் சரி, அப்படியே போயிட்டே இருக்கும். அதை பார்க்கும்போது நம்மளை அல்லாஹ் பார்க்குறான் அப்படிங்கிற எண்ணமே நம்ம மனசுலேருந்து சுத்தமாக அகற்றப்படுது. யாரும் இல்லாத போது தான் நம்ம வாட்ஸ்அப் எடுத்து டெக்ஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். அல்லாஹ் ஹராமாக்கி வச்சுருந்த எல்லா விஷயங்களையும் அப்போ செய்ய ஆரம்பிச்சிடுறோம். அப்போ அந்த செயல்களை செய்யும்போது நமக்கு எந்த எண்ணம் வர்றதில்லைன்னா, அல்லாஹ் பார்க்குறானே, ஒரு இருட்டான இடத்துல கரும்பாறையின் மேலே ஒரு கருப்பு எறும்பு ஊறுனா கூட அதை கண்காணிக்கிறதுக்கு கூட என்னுடைய இறைவன் வல்லவனே, ஒரு மரத்திலிருந்து ஒரு இலை காஞ்சி விழுந்தா கூட அது அல்லாஹ்வுக்கு தெரியாமல் இருக்கிறது இல்லைன்னு அல்லாஹ் தன்னை பற்றி சொல்கிறானே. அப்போ இந்த நேரத்தில் நான் செய்கிற இந்த செயல்களை மட்டும் என்னுடைய இறைவன் பார்க்காம விட்டுருவானா? இல்லை என்னுடைய இறைவன் இதை பதிவேட்டில் பதியாமல் விட்டுருவானா? இல்லையே, எல்லாமே பதியப்படுதே, எல்லாமே கண்காணிக்கப்படுதே. ஒரு சிசிடிவி கேமரா இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சால் அந்த இடத்துல நம்ம எப்படி நடந்துக்குவோம்? நம்மளுடைய ஆடை விலகிடக்கூடாதுன்னு நினைப்போம். ஐயோ ஹிஜாபு சரியாக இருக்கணும்னு நினைப்போம். சிசிடிவி இருக்குன்னு நினைப்போம். அப்போ அல்லாஹ் எப்பயுமே நம்மளை கண்காணிக்கிறானே, இப்போ அவன் முன்னாடி நம்ம கேவலமானவங்களாக தெரிஞ்சால் பரவாயில்லையா? மனிதர்கள் முன்னாடி நான் நல்லவனாக இருந்தால் போதும், அல்லாஹ் முன்னாடி நான் கேவலமானவனாக இருந்தால் கூட பரவாயில்லன்னு நினைக்கிறதுனால தான் நம்ம மறைமுகமாக இருக்கும் பொழுது நிறைய பாவங்கள் செய்கிறோமோ. நம்ம சாதாரணமாக செய்கிற பாவத்திற்குரிய கூலியை விட இங்கே எதுக்கு அதிகமாக தண்டனை கொடுக்கப்படுது அப்படின்னா, மனிதர்களை அஞ்சி அல்லாஹுவை அஞ்சாமல் இருப்பது. தன்னுடைய குற்றம் மனிதர்கள்கிட்ட வெளிப்பட்டுருமோன்றதை மட்டும் பயப்படக்கூடிய மனிதன் அல்லாஹ் கிட்ட இதெல்லாம் வெளிப்பட்டுருக்கே அப்படிங்கிறத பற்றி பயப்படாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம அதிகம் தண்டிக்கப்படக்கூடியவங்களாக இருப்போம் மறுமையில். அப்போது நம்மளும் தனிமையில் இருக்கும்போது, யாரும் பார்க்காத ஒரு சூழலில் இருக்கும்போது, தவறு செய்வதற்கான வாய்ப்புகள் வரும்போது, அப்போ எப்படி நான் அதிலிருந்து விலகிக்கிறது அப்படின்னா, யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வாழ்க்கையிலேருந்து அதுக்கு நமக்கு அழகான ஒரு உதாரணம் இருக்குது. யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்தை அந்த பெண் தவறுக்காக அழைக்கும் பொழுது அவங்க சொன்ன முதல் வார்த்தை, என்னுடைய இறைவன் இதிலிருந்து என்னை காப்பாற்றுவானாக. அப்போ நமக்கும் அந்த மாதிரி சூழல்கள் ஏற்படும் பொழுது நம்ம அதிகமாக இந்த எண்ணங்கள் நமக்கு வரதான் செய்யும். தனிமையில் இருக்கும்போது அல்லாஹ் பார்க்குறான், நம்ம தீமை செய்கிறோம், ஆனால் அந்த எண்ணத்தை நம்ம கண்டுக்காமல் அப்படியே விட்டுருவோம். அந்த எண்ணத்தை உறுதிப்படுத்தணும். அல்லாஹ் பார்க்குறான், நம்மளை அல்லாஹ் கேள்வி கேட்பான். யூசுஃப் நபி நினச்சிருந்தா அந்த பெண்ணோட அவங்க தவறாக இருந்திருந்தா அது வெளிப்பட்டிருக்கவே பட்டிருக்காது. ஏன்னா அந்த பெண்ணும் அந்த ஆசைக்கு இணங்கி தான் இவங்களை அழைக்கிறான். ஆனால் அவங்களுடைய எண்ணம் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறான் அப்படிங்கிற எண்ணம் வலுவான இருந்ததுனால தான் என் இறைவன் என்னை காப்பாற்றணும்னு துவா செஞ்சாங்க. இப்போ நம்மளும் இது போன்ற சூழல்கள் வரும் பொழுது, தனியாக இருக்கும் பொழுது, இல்லை நமக்குன்னு இந்த செயலை செய்கிறதுக்குன்னு சில நண்பர்கள் இருப்பாங்க. இப்போ இங்கே தனிமையில் மட்டும் செஞ்சால் இந்த கூலி இல்லை, சில நண்பர்கள் இருப்பாங்க, இவங்களோட செஞ்சு இந்த மாதிரியான தவறுகள் செஞ்சால் வெளியில் தெரியாதுன்னு. அப்போ அப்படிப்பட்ட சூழல்களில் நம்ம நினைக்க வேண்டியது என்னென்னா, என்னுடைய இறைவன் என்னை பார்த்துட்ருக்கான்ற எண்ணத்தை உறுதியாக மனசில் திரும்ப திரும்ப கொண்டு வந்துட்டே இருக்கணும். அல்லாஹ் என்னை தவறான செயல்கள்லேருந்து காப்பாத்துன்ற துவாவை செய்யணும். ரெண்டாவது என்ன செய்யணும், யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிவிட்டு அங்கேயே இல்லை, என்ன செஞ்சாங்க, அந்த இடத்த விட்டு வெளியேற ஆரம்பித்தாங்க. இப்போ நம்மளும் இது மாதிரியான சூழல்களை தவிர்க்க ஆரம்பிக்கணும். தனியாக இருக்கும் பொழுது தான் எனக்கு இந்த மாதிரி எண்ணங்கள் தோணுது, தனியாக இருக்கும் பொழுது தான் எனக்கு இப்படி தவறான இச்சைகளும் தவறான செயல்களையும் எனக்கு செய்ய தோணுதுன்னா, அந்த தனிமையை எந்த அளவிற்கு தவிர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம தவிர்க்கணும். இப்போது ஒரு பாவத்திலிருந்து நம்ம வெளிவரதுக்கு இவ்வளோ முயற்சிகள் செய்கிறோம்ல. தனிமையில் நான் பாவம் செஞ்சிடக்கூடாது, நான் மனிதர்களுக்கு அஞ்சிறவனாக வாழ்ந்துடக்கூடாது, அல்லாஹுடைய அச்சம் எனக்கு வரணும், அல்லாஹுவை அஞ்சினாதான் நான் தனிமையில் உள்ள பாவங்கள்லேருந்து நான் வெளிவர முடியும் அப்படின்னு இவ்வளோ முயற்சி பண்ணி நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது அல்லாஹ் அதுக்காக கூலி கொடுக்காமலாம் இருப்பான்?
அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரான்ல சூரா முல்குடைய 12வது சொல்றான், இன்னல்லதீன யஹ்ஷௌன ரப்பஹும் பில் கைபி லஹும் மஃபிரத்து வஅஜ்ருன் கபீர். நிச்சயமாக எவர்கள் தங்கள் இறைவனை பார்க்காதிருந்தும் அந்தரங்கத்தில் அவனுக்கு அஞ்சுகிறார்களோ அவர்களுக்கு மன்னிப்பும் பெரிய நற்கூலியும் உண்டு. சுபஹானல்லாஹ். இப்போ யார் தனிமையில் அல்லாஹுவை அஞ்சாமல் அல்லாஹ் நம்மளை பார்க்குறான் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் கொண்டு வரக்கூடிய நன்மை அனைத்தையும் அல்லாஹ் தூசியாக்குறான். அதே நேரம் யார் தனிமையில் என்னுடைய இறைவன் என்னை பார்க்குறான் அப்படிங்கிற அச்சத்தில் இவங்க எல்லாரும் என்னை பார்க்காட்டியும் பரவாயில்ல, என் அல்லாஹ் என்னை பார்த்துட்ருக்கான், என் ரப்பு என்னை பார்த்துட்ருக்கான்ற அச்சத்தில் பாவம் செய்யாமல் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹுடைய மன்னிப்பும் பெரிய நற்கூலியும் உண்டுன்னு அல்லாஹ் சொல்கிறான். பெரிய நற்கூலினா என்னவா இருக்கும்? சொர்க்கமும் அல்லாஹுடைய பொருத்தத்தையும் தவிர வேறு எது பெரிய நற்கூலியாக இருக்க முடியும்? அந்த ரெண்டுக்காக தானே இந்த உலக வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனும் போராடிட்டு இருக்கான். அந்த ரெண்டு விஷயத்தையும் தனிமையில் இறைவனை அஞ்சுவதன் மூலமாக நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இன்னும் அல்லாஹுடைய கருணையை பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ஒரு மனிதன் பாவம் செய்யணும்னு நினைக்கிறான், ஆனால் அந்த பாவத்தை செய்யாமல் அந்த பாவத்திலிருந்து விலகிட்டான் அப்படின்னா அவனுக்கு ஒரு நன்மை எழுதப்படுமா. நம்ம நன்மையை நினச்சி நன்மையை செய்து முடித்து அதுக்கப்புறம் நன்மைக்கான கூலி வாங்குகிறோம். எப்படி அதுக்கு கூலி கொடுக்கப்படுதோ அதே போல் பாவம் செய்யணும்னு நினச்சான், ஆனால் அடுத்து அந்த பாவம் செய்ய வேணான்னு அதிலிருந்து விலகிட்டான் அப்படின்னா தீங்கிலிருந்து அவன் தன்னை தற்காத்து கொண்டதற்காக அவனுக்கு ஒரு நன்மை எழுதப்படும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்மளுடைய இறைவன் எவ்வளோ கருணையாளனாக இருக்கான். இப்போ அந்த கருணையாளனுக்கு அஞ்சாமல் நம்ம பாவங்கள் செஞ்சால் அது அவனுக்கு எவ்வளோ கோபத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இப்போ நாம் அனைவரும் அல்லாஹுடைய மன்னிப்பையும் அவனுடைய கருணையையும் பெற்று சொர்க்கத்துக்கு செல்லக்கூடியவங்களாக இருக்கணும். கேட்டதின்படி செயல்படக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கியருள துஆ செய்தவளாக இந்த நினைவூட்டலை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.